பண்ண முடியாது. ஆக எல்லாத்தையுமே பாசிட்டிவா நினைக்க கத்துக்கணும் சார். டி ராஜேந்தர் எத்தனை வருஷம் முன்னால சொன்னார், அப்ப கூட உங்களுக்கு தெரியல. ரோஜால முள் இருக்குன்னு பார்க்க கூடாது, முள்ளடுவுல ரோஜா இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய பார்வை. அவர் சொல்லியே நீங்க திருந்தலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சில பேர் அப்படியே இருக்கான் சார், அப்படியே இருக்கான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜோசியத்தில் நம்பிக்கை போயிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்றான், நேற்று ஜோசியர்கிட்ட போனேன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசுன்னா. என்னடாண்ணா, எனக்கு ஆயுசு ரொம்ப கம்மியானா. என்ன சொன்னாரு அப்படின்னா, இல்லை 90 வயசு வரையும் தான் இருப்பேன் நான். அப்புறம் என்ன, அதுக்கு மேலே இருந்து என்னடா பண்ண போற? 120 வருஷம் இருந்து ராமானுஜர் மாதிரி ஆன்மீக புரட்சி பண்ண போறியா? நீ கட்சி வரையும் பென்ஷன் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் பண்ண போற. 90 வயசு போறாதா சார்? ஜோசியமே பொய். அதை பார்த்துட்டு 90 வயசு ஜாஸ்தி. ஆனா அதுக்காக இவன் 45 வயசுல இருந்தே கவலைப்பட ஆரம்பிச்சுட்டானே, இதை போய் போராட்டம்னு சொல்லுவானுங்க. என்ன வாழ்க்கை சார்? அப்படிதான் சார்.